கவனம் நம்ம மேலே இருக்கணும்னா, தேவனாகிய கர்த்தர் நம்மளை நினைக்கணும்னா, கர்த்தர் நம்ம மேலே அதிகபட்ச அக்கறை கொள்ளணும்னா அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமங்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்னன்னா, அந்த நாமத்தில் பெரிய மகிமை இருக்குங்க. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவரை விசுவாசிக்கிறவனை தேவனுடைய பிள்ளைகளாக்கும் அதிகாரமுள்ள நாமம், ரட்சிக்கப்படுவதற்குள்ள நாமம், பாவ மன்னிப்பை அருளி செய்கிற நாமம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்ற நாமம் இயேசுவின் நாமம். நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிற நாமம் இயேசுவின் நாமம். தமது ஜனத்தை காத்து கொள்ளுகிற நாமம் இயேசுவின் நாமம். பிசாசுகளை துரத்தி வியாதிஸ்தரை குணமாக்கும் நாமம் இயேசுவின் நாமம். 2-3 பேர் அவருடைய நாமத்தில் கூடி ஜபிக்கும் போது அவர்கள் நடுவே இருக்கும் நாமம் இயேசுவின் நாமம். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்னும் பெரிய நாமம் இயேசுவின் நாமம். நம் பாவங்கள், நம் கஷ்டங்கள், சிறையிருப்புகளை திருப்புகிற நாமம் இயேசுவின் நாமம். கர்த்தர் நாமம் ஜீவனை எடுக்கவும் கொடுக்கவும் அதிகாரமுள்ள நாமம். அசுத்தாவிகள் மேலும் இயற்கையின் மேலும் அதிகாரம் பெற்ற இயேசுவின் நாமம். பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ளவர் நம் தேவனாகிய கர்த்தருடைய நாமம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும் நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை நாம் இதை குறித்து அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். இயேசுவின் நாமத்தினால எல்லா விடுதலையும் உண்டு. ஆமென்.